அவர் வழியில் நடந்திட, அவர் வழியில் நடந்திட, அவர் வழியில் நடந்திட, அவர் வழியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 32ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு இறை வழிபாட்டிற்கு வந்துள்ள இறை மக்களை கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகிறோம். இன்றைய நற்செய்தியிலே வருகிற ஏழை கைம்பன் அவரிடம் உள்ளதையெல்லாம் கடவுளுக்கு கொடுத்து இயேசுவின் புகழ்ச்சிக்கு உரியவராகின்றார். நம்மில் யார் யார் தங்களிடம் உள்ளதிலிருந்து அல்லது உள்ளதை எல்லாம் தர்மம் செய்கின்றீர்களோ அவர்கள் எல்லோரும் கடவுளால் தவறாமல் உயர்த்தப்படுவார்கள். இந்த உண்மையை சுட்டிக்காட்ட விவிலியத்திலிருந்து இதோ 2 உதாரணங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடவுள் சாரிபாத்தில் இருந்த ஒரு கைம்பெண்ணின் வாழ்க்கையை மட்டும்தான் உயர்த்தி பிடித்தார். காரணம், அவர் உள்ளத்திலிருந்து கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ பெண்கள் வாழ்ந்திருந்தாலும் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் கடவுள் பெண்களுக்குள் ஆசி பெற்றவராக, எல்லா தலைமுறையினரின் போற்றுதலுக்கும் உரியவராக உயர்த்தினார். இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு அன்பால் உள்ளத்திலிருந்து உள்ளதையெல்லாம் கொடுத்தாள். 2 ஏழை கைம்பெண்களும் அன்னை மரியாளும் இறைவனால் உயர்த்தப்பட்டது போல நாமும் உயர்த்தப்பட வேண்டும். எனவே இறை வார்த்தையில் நம்பிக்கையுடன் நாம் வாழ இன்றைய திருப்பலி வழிபாட்டில் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது நன்றியின் பலியாக பிறந்த நாளை கொண்டாடுகின்ற லியா வெரோனிகா நன்றியின் பலியாகவும், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாக மரிய மைக்கேல் அதிசய மேரி குடும்பத்தினர் நன்றியின் பலியாகவும், நாகராஜன் ஜோசப் மற்றும் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும், பேட்ரிக் ஆரோசிய மேரி மற்றும் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும், தாஸ் தீபா குடும்பத்தினர் நன்றியின் பலியாகவும் தொழில் வளர்ச்சிக்காக செவித்து ஒப்புடுக்கின்றார்கள். இவர்களோடு இணைந்து நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லி இவருடைய உடல் நலத்திற்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். இவர்கள் நினைத்திருக்கின்ற காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியானது இறைவனுடைய அருளை அதிகமாக இறைஞ்சுகின்ற இந்த நவம்பர் மாதத்திலே சிலுவை ராஜ், அன்னமேரி அம்மாள், மேரி அல்ஃபோன்ஸ், ஞான புஷ்பம், பத்ரோஸ், ஞான செல்வம் பிள்ளை, சூசை பிள்ளை, அருள் அப்பா பிள்ளை, பெர்க்மான்ஸ் ராஜதுரை, ஜோசப் சேவியர், மரிய ரோஸ் புஷ்பம், லூர்த் அம்மாள், அன்னம்மாள், இசபெல்லா டெல்ஃபின், தேவையம்மாள், ஜெயக்குமார், வள்ளி அம்மாள், தேவிகி அம்மாள், ரொனால்ட் பெரேரா, எஸ்டன் ஃபெர்னாண்டோ, மகி ஃபெர்னாண்டோ, அமல் ராயன், ராஜேஸ்வரி ராயன், குரூஸ் பெரிஸ், ரத்தினம், திரேசா, அருள்தாஸ், ஆரோக்கிய மேரி, செண்பகதேவி
இவருடைய ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புடுக்கப்படுகின்றது. இந்த ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் நம்முடைய பங்கிலே வளர்ச்சிக்காக உழைத்து மறித்த அத்தனை அருட்தந்தையர்களுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் அவர்களோடு இணைந்து உழைத்த இறை மக்களுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் ஜெபித்து இந்த திருப்பலி ஒப்பு கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் அன்பாந்தவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென். ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே
தூய ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவனே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாதிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் சாரிபாத்து நகரில் வாழ்ந்தார்கள். ஆனால் கடவுள் கைம்பெண்ணின் வாழ்க்கையை மட்டும்தான் உயர்த்தி பிடித்தார். தன்னை பற்றி கவலை கொள்ளாமல் கடவுளின் வார்த்தைகளை நம்பினாள். விதைவைகள் என்னில் நம்பிக்கை வைக்கட்டும் என்று கடவுள் அரசர்கள் வாயிலாக கூறியது சாரிபாத்து கைம்பெண் வாழ்வில் நிறைவேறுகிறது. இறை வார்த்தை நம்மில் நிறைவேற இவ்வாசகத்தை நம்பிக்கையுடன் நாம் மனங்களில் பதிவு செய்ய வேண்டும். முதல் வாசகம். எலியா சொன்னபடியே கைம்பெண் செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 10 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். அந்நாட்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதுமில்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடத்தில் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகிறார்.
நாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. இரண்டாம் வாசக முன்னுரை. அன்று மோசே இரத்தத்தை தண்ணீரோடு கலந்து ஈசோப்பு செடியால் உடன்படிக்கை ஏட்டின் மீதும் மக்கள் அனைவர் மீதும் தெளித்தார். இரத்தம் சிந்துதல் இன்றி பாவமன்னிப்பு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் என்று எடுத்துரைக்கும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்டு அவரின் வருகைக்காக காத்திருப்போம். இரண்டாம் வாசகம். பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தை 24 முதல் 28 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணகலிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒருமுறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையை பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே ஒரு முறை உலகில் வெளிப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவருக்கென உள்ள நியாதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே ஒரு முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடுந்தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாய் போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்போது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்துமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகத்தை பற்றி 3-4 நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் டைனிங் டேபிளில் பேசிட்டு இருக்கும்போது உங்கள் சின்ன ஃபாதர் சொன்னார், வாரம் நல்ல ரீடிங் ஃபாதர், அது போன வாரம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். எதுக்கு? போன வாரம் மிஷன் சண்டே. சரி, கலெக்ஷன்ஸ் 21,000 விட இன்னும் ஒரு 42,000 வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் அவர் சொன்னார். அந்த கோயில் எத்தனை உண்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? ஜெருசலேம் தேவாலயத்தில் 13 உண்டியல் இருந்தது. 13, ஒவ்வொன்றும் ஒரு காரணத்துக்காக இருக்கும். அதில் ஒரு பெட்டி அந்த குருக்களுடைய பராமரிப்பிற்காகவும் அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய பராமரிப்பிற்காகவும் இருந்தது. இந்த அம்மா போட்டது அந்த பெட்டியில் தான். அதில் அந்த ஷெக்கல் என்று சொல்லப்படுகின்ற அரை ஷெக்கலுக்கு இணையான ஒரு காசு தான் போட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் வரி செலுத்த வேண்டும். இந்த ஷெக்கல் இஸ்ராயலுடைய ஒரு கரன்சி. நமக்கு எப்படி ரூபாய் அப்படின்னு சொல்கிறோமோ அவங்களுக்கு கரன்சி பணம் என்பது ஷெக்கல். நாங்கள் ஹோலி லேண்ட் போகும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு சில கடைகளில் US டாலர்ஸ் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு மதிப்புள்ளதுன்னு சொல்லி சொன்னாலும் ஈரோஸு அதெல்லாம் எதுவுமே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு ஷெக்கல் மட்டும்தான். ஷெக்கல் அப்படியே அறுகோணத்தில் ஒரு காயின் மாதிரி நல்லா பலபலன்னு இருக்குது. அவங்களுக்கு அது மேலே ஒரு பற்று. இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், கடவுள் நம்பிக்கை இது எல்லாத்தையும் அதோடு சேர்த்து அவர்களுடைய கரன்சி அப்படி என்பதும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு வெளியில் அந்த பணம் எங்கேயுமே வேலைக்கே ஆகாது. யாருமே அதை மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட ஷெக்கல் இவங்க போடணும். ஆனால் இவங்க காணிக்கையில் போட்டது 60ல் 1 மடங்கு தான் அவங்க போட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோதான் இருந்தது எல்லாமே அவங்க போட்டாங்க. இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய முதலாவது விஷயம் அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்திலும் சரி நற்செய்தி வாசகத்திலும் சரி சமூகத்தில் ரொம்ப நசிந்து போயிருக்கின்ற ஒரு சில மக்கள் மீது இறைவன் காட்டுகின்ற ஒரு பரிவும் அக்கறையும் நோக்கமும் எப்படி இருக்குது என்பது தான் நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்ம அந்த கடவுளுடைய முகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? இப்போ பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்கும் பொழுது மோய்சன் கடவுளுடைய முகத்தை பார்க்கல, அவர் பின்னாடி தான் பார்த்தார் அப்படின்னு சொல்லுகின்றோம். அந்த இதுவாக சொல்லலை, நான் முகம் ஃபிசிக்கல் முகம் நான் சொல்லலை. மாறாக அவருடைய மனுஷத்தன்மையே இல்லாமல் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிலரை பார்த்து சொல்கிறோம் இல்லையா? மனுஷத்தன்மை அப்படின்னா அந்த தன்மைன்றது என்ன? அப்போ இறைத்தன்மை அப்படின்றது அந்த தன்மை என்ன அப்படின்னும் போது அவர் எப்படி சமூகத்திலும் மனிதர்களோடு உள்ள உறவிலும் குறிப்பாக ஏழை எளியவர்கள் மீது, ஒதுக்கப்பட்டவர்கள் மீது எப்படி இருக்காரு? அப்போது ரொம்ப ஒரு வல்னரபிள், ரொம்ப எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பலவீனமான ஒரு நிலையில் இருந்தது யாருன்னு பார்த்தா இயேசுனுடைய காலத்திலும் சரி அதற்கு முன்பாக இருந்த காலத்திலும் விதவைகள் தான் கைம்பெண்கள் என்று சொல்லப்படுகின்ற விதவைகள் ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் இருந்தார்கள். அவர்களுக்கு என்று
பெண்களுக்கே அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சரியான மதிப்பில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது விதவைகள் இன்னும் கைம்பெண்கள் வந்து ரொம்ப இன்னல்களுக்கு ஆளானார்கள். அதில் ஒன்று தான் வந்து இங்கே இயேசு வந்து குறிப்பிடுகின்றார், நீங்கள் வந்து கைம்பெண்களுடைய வீடுகள் எல்லாம் பிடுங்கிக் கொள்கின்றீர்கள். ஆக்சுவலாக வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தை. நம்ம ரொம்ப சாதாரணமாக இதை வந்து கடந்து போயிடுறோம். இதனுடைய ஆழம் வந்து எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஏதாவது சீரீஸ் மாதிரி அப்படி பார்க்கும்பொழுது தான். இப்போ நிறைய இந்த பாடல்கள்லாம் வந்து நான் சினிமாவில் பல பாடல்கள் வந்து இளையராஜாவுடைய சாங்ஸ்லாம் வந்து விரும்பி கேட்பேன். ஆனால் வந்து அதையே நம்ம ஆர்கெஸ்ட்ராவில் கேட்கும்போது நம்ம பிள்ளைங்க வந்து எப்படி உருகி பாடுறாங்க அப்படின்னும் போது தான் அதனுடைய நுணுக்கம் வந்து தெரியுது. அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் என்ன நடக்குதோ அது வந்து நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த பிள்ளைங்க வந்து பாடும்போது இதில் இவ்வளோ நுணுக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சமீபத்தில் வந்து ஒரு பாட்டு நான் ரொம்ப ரசித்தேன், என்னுள்ளே அப்படின்னு சொல்லி. பழைய ஒரு படம், 15-20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அது. அதை வந்து விஜய் டிவியில் வந்து அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதை நான் எவ்வளோ முறை 100-200 முறைக்கு மேலே கேட்டிருப்பேன். ஆனால் அது வந்து நான் அன்றைக்கி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி அதை வந்து பாடுது. அதில் வந்து இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியுது. அது நேராக பாடும்பொழுது நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு. அதுபோல் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து த சோசன் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி ஒரு சீரீஸ் ஒன்று போடுறாங்க. இந்த வார்த்தைகள் வந்து அவர் எவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படின்றது வந்து நான் பலமுறை தியானித்திருந்தாலும் கூட அந்த சோசன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீரீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கனெக்ஷன் இருக்கும், நீங்கள் அதில் பார்க்கலாம். அதில் வந்து இயேசு அந்த பரிசேயர்களை பற்றி இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவங்களுடைய கோபம், ஆக்ரோஷம் இருக்குது. அப்போ தான் வந்து தெரியுது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. நற்செய்தியாளர் வந்து அதெல்லாம் இங்கே சொல்லலை. ஆனால் படத்தில் வந்து எப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய ஒரு ஃபீல், நீங்கள் விதவைகளுடைய வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், வெள்ளையடிக்கப்பட்ட கலரை விரின் பாம்பு குட்டிகளை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அப்படி அதை வந்து உண்மையான ஒரு டெப்த்து தெரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாடல்கள் இது போன்ற பிக்சரைசேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உதவி செய்கின்றது. அப்போ இயேசுனுடைய சிந்தனையும் சரி, வானக தந்தையினுடைய சிந்தனையும் சரி, அந்த விதவைகள் தனியாக இருக்கின்ற அந்த கைம்பெண்கள் அவர்கள் மீது இருக்கின்ற அந்த பற்று அக்கறை என்பதை பற்றி சிந்திக்க நமக்கு வந்து அழைப்பு கொடுக்கின்றது அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கும் வந்து ரொம்ப சமூகத்தில் நம்ம வந்து பல சமூக பிரிவுகளை பற்றி நம்ம பேசுகிறோம். ஜாதியினுடைய அடிப்படையில், பொருளாதாரத்தினுடைய அடிப்படையிலலாம் நம்ம சொல்கிறோம். ஒரு சிலர் வந்து பந்தியிலே அவர்களை வந்து அமர வைக்காமல் அவர்களை வந்து தவிர்ப்பது, இது போன்ற பல நிலைகளை நம்ம பார்த்தாலும் கூட இந்த கைம்பெண்கள் அப்படின்பது இயேசுனுடைய காலத்திலும் சரி, இயேசுவின் காலத்தில் மட்டும்தானா படிப்பு இருக்குது, அப்புறமா வந்து அறிவு இருக்குது, அழகு இருக்குது, செல்வம் இருக்குது. ஆனால் அப்படியே வந்து வீட்டில் வந்து ஒரு ஆண் இல்லை அப்படின்றத வந்து இந்த சமூகம் எப்படி பார்க்கின்றதுன்னு பார்க்கும்போது உண்மையிலே பரிதாபமான ஒரு நிலையில் தான் இருக்கின்றார்கள். இன்றைக்கு வந்து விதவிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கைம்பெண்கள், அப்புறம் ஆண் துணை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், சிங்கிள் பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைகளை வந்து எப்படி வளர்க்கின்றார்கள், அவர்கள் படுகின்ற வேதனை அப்படிலாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. என்னுடைய குடும்ப அனுபவத்திலேயே வந்து என்னுடைய அம்மா வந்து அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, வாரத்துக்கு வந்து ஒரு நாளாவது வீட்டுக்கு வந்துட்டு போப்பா, நீ 1 மணி நேரம் வந்துட்டு இருந்துட்டு போனால் கூட பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பங்குலேருந்து வரது ஒரு 40 மினிட்ஸ், போகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ், அங்கே வந்து ஒரு 40 மினிட்ஸ் இருப்பேன், 2 hours அப்படி. அது கூட அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து ஏன் வந்து இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா கிடையாது, அப்புறம் சிஸ்டர் இல்லை, அவங்க என் அண்ணன் வந்து ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்துட்டான். அப்போ வீட்டில் 2 குட்டி பசங்க இருக்காங்க. ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னு சொன்னால் சமூகம் நம்ம பார்க்குற பார்வையே வேறப்பா. நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு இருக்குது. மற்றவங்களும் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த வீட்டில் வந்து ஒரு ஆம்பளைங்க இருக்காங்க, ஒரு ஆம்பளை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய பார்வையும் வேறு மாதிரி இருக்குது, அவங்களுடைய அணுகுமுறையும் வேறு மாதிரி இருக்குது. அதனால தான் நீ வாரத்துக்கு ஒரு முறையாக வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. பல விஷயங்கள் நம்ம படித்தாலும் கூட அனுபவபூர்வமாக சொல்லும் பொழுது அதனுடைய தாக்கம் வந்து ஆழமாகவே இருக்கும். முடிஞ்ச வரை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே போல் முன்பு நான் பணி செய்த ஒரு பங்கில் வந்து அவங்களுடைய வயசு வந்து ஒரு 45 இருக்கும். திடீர்னு அவங்க கணவர் வந்து உடல் நலம் சரியில்லாமல் அவர் வந்து இறந்துட்டார். அடக்கெல்லாம் பண்ணதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறமா நான் வந்து அவங்கள கூப்பிட்டு, உங்களுடைய ஃபேமிலி கார்டு நான் வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் பேரில் இருக்குது, அதை நான் உங்கள் பேரில் மாற்றிடுறேன், கொண்டு வாங்க, அவர் தான் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை ஃபாதர், ஹஸ்பண்ட் பேர்லேயே கார்டு இருக்கட்டும், அவர் இல்லை அப்படின்னாலும் கூட அவருடைய பேர் அங்கே இருக்கிறது வந்து எனக்கு பாதுகாப்பு ஃபாதர். வீட்டில் ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அதை வந்து ஒரு பாதுகாப்பாக நான் உணர்கிறேன். ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக அவங்க வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பல சிக்கல்கள் பிரச்சனையெல்லாம் வரும் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, இது ஒன்றும் கேனனில் திருச்சபையினுடைய சட்டத்திற்கு எதிரானது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்.
அப்போது இயேசுனுடைய காலத்தில் மட்டும்தான் இந்த துன்பங்களை அனுபவித்தார்களா என்று பார்த்தால், இன்றைக்கு விதவிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், ஏதோ ஒரு காரணத்தினால தனியாக வாழுகின்ற பெண்கள், தனியாக போராடி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கின்றவர்கள், அவர்களை பற்றிய நம்மளுடைய கருத்து என்ன, நம்மளுடைய அணுகுமுறை என்ன, அவர்களை நாம் எப்படி நடத்துகின்றோம், எப்படி பார்க்கின்றோம் என்பதை இன்றைய இறை வார்த்தையினுடைய ஒளியில் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, இறைவன் அவர்களை அன்பு கூர்ந்தார், இறைவன் அவர்களை நேசித்தார், இறைவன் அவர்கள் மீது கவனம் செலுத்தினார். இங்கே பார்த்தீங்கன்னா காலைல நம்ம இங்கிலீஷ் மாஸ் நான் வச்சேன். அப்போது ஜீசஸ் சேட் அண்ட் அப்சர்வ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கிலீஷில். தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உற்று நோக்கி, வாட் இஸ் தட் உற்று நோக்கி? அப்சர்வ் அப்படின்னு சொன்னால் கவனிச்சாரு, உற்று நோக்கி அப்படின்னா கீன்லி அப்சர்விங். கீன்லி அப்படின்றது அங்கே இல்லை. இங்கே உற்று நோக்கி அப்படின்னா இஸ் ஐஸ் ஆர் ஃபோக்கஸ்டு, வேறு எங்கேயுமே கிடையாது. அதை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. இது மாதிரி நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், ஜீசஸ் ஸ்போக், ஏசு திருவாய் மலர்ந்து, ஏசு பேசினார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் திருவாய் மலர்ந்துன்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ எஸ்தட்டிக் சென்ஸோட அதை மொழி பெயர்த்திருக்காங்க பாருங்கள். அப்போ ஏசு உற்று நோக்கினார் அப்படின்னு சொன்னால் இஸ் ஹார்ட், சோல், ஸ்பிரிட், எவ்ரி திங் இஸ் தேர், டோட்டல் பர்சன் இஸ் தேர். அவர் முழுமையாக அவர் உற்று நோக்கிறார். அப்போது இறைவனுடைய அந்த பார்வை என்பது அந்த கைம்பெண்கள் மீது, சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அவ்வளோ கீனாக இருக்குது. இவ்வளோ பெரிய வறட்சி ஏற்பட்டிருக்கு, பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் எல்லோருமே அனுபவிக்கின்ற பிரச்சனைகள், பஞ்சம், இவை எல்லாவற்றிலிருந்து ஒரே ஒரு பெண்ணை மட்டும் ஏன் இறைவன் விடுவிக்கணும்? அவருக்கு மட்டும் எதுக்கு அந்த ஒரு நிவாரணம் என்பது கிடைக்க வேண்டும்? பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, அன்பார்ந்தவர்களே. பானையில் இருக்கின்ற மாவு, கலயத்தில் இருக்கின்ற எண்ணெய் என்றைக்கும் வற்றாமல் இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிகாஸ் தட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் ப்ரேயர். அதுக்காக டெய்லி சப்பாத்தி செய்கிறதுக்கு அது நான் சொல்ல வரல, இட்ஸ் a figuratively சொல்கிறேன் நான். அப்படின்னா இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட இருக்கணும் அப்படின்றது. நீங்கள் தொடர்ச்சியாக இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செய்தியை அதில் அந்த புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய எண்ணெய் அதிகமாகிடும். இவருடைய சிஷ்யர் எலிஷா அவர் பண்ணும்போது, எலிஷா தான் நினைக்கிறேன், அவர் பண்ணும்போது அப்போ நிறைய பானைகள், அப்போ சொல்லுவார், போய் பக்கத்து வீட்டில் போய் பானை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். பக்கத்து வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொண்டு வருவாங்க, அண்டா குண்டா அடகு வச்சு எல்லாத்தையும் கொண்டு எல்லாவற்றையும் நிரப்புவார். அப்படியும் எண்ணெய் வர்றது நிற்காது, எண்ணெய் வந்துட்டு தான் இருக்கும். உங்ககிட்ட தான் பாத்திரம் தான் இல்லை. இறைவனுடைய அருள் வந்துக்கிட்டு இருக்குது, அது ஸ்டாப் ஆகவே ஆகாது. கார்பரேஷன் தண்ணி மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிடையாது, டெய்லி வந்துட்டு இருக்கும், எப்போதும் வந்துட்டு இருக்கும். உங்ககிட்ட பாத்திரம் இருக்கா? உன் மனசு எவ்வளோ பெருசு, அவருடைய அருளை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு. அதுதான் இறைவனுடைய காட்ஸ் கிரேஸ். அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், எந்த வழியுமே திறக்க மாட்டேங்குது. எங்கே கை வச்சாலும் நஷ்டம் வருது, எங்கே கை வச்சாலும் இழப்பு இருக்குது, எங்கே கை வச்சாலும் உருப்படவே மாட்டேங்குது. திடீர்னு ஒரு நேரம் வரும், கடவுளுடைய அருள் வரும்போது அடிச்சுட்டு அந்த காட்டு மழை மாதிரி இருக்கிற எல்லாம் பயிரையும் அடிச்சுட்டு போவோம். அதே மாதிரி இருக்கிற குப்பைகளையும் அடிச்சுட்டு போகிற மாதிரி இறைவனுடைய அருள் அப்படியே, ஐயோ ஆண்டவரே போதும், என்னால் தாங்க முடியல நீங்கள் கொடுக்குற அருள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரும். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அவர் பயன்படுத்திய பானையில் மாவும் குறையவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் தீரவில்லை. என்னுடைய வாழ்விலும் நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் இந்த மாவை போல, எண்ணெய் போல என்றைக்குமே தீரவே கூடாது, அபரிமிதமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்வில் பார்ப்பீர்கள். அப்போது ஒரு வறட்சி என்பது, பஞ்சம் என்பது இறைவனுடைய ஒரு தண்டனையாக கொடுக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், சாலமோனுடைய மரணத்திற்கு பிறகு வடக்கு தெற்குன்னு சொல்லி ரெண்டாக அந்த இஸ்ரேல் அரசாங்கம் பிரிக்கப்படுது. அவங்க வேற்று தெய்வங்களை வழிபடுகின்றார்கள். அப்போது நம்ம கடவுளுக்கு தெரிஞ்ச ஒன்று அடிமைத்தனம், இல்லை அப்படின்னா மழை ஸ்டாப்பு, உங்களுக்கு பஞ்சம் தலை விரித்து ஆட வேண்டும். அதுதான் இங்கே நடக்குது. அப்போது ஒட்டுமொத்தமான ஒரு நகரமே அங்கே துன்பப்படும் போது, அரசே துன்பப்படும் பொழுது, அங்கே ஒரு பெண் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுகின்றாள். எப்படி அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருது? அவளுக்கு எப்படி வாழும் கடவுளை பற்றி எப்படி அறிந்திருந்தார், வாழும் கடவுள் மீது ஆணைன்னு சொல்லி சொல்கிறார். அவங்க ஏதாவது கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்போ இறைவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், நம்புகின்றார்கள். இப்போ ரெண்டாவது விஷயம் நாம் அதை தான் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அக்கௌண்டபிலிட்டி, என்னிடம் கொடுக்கப்பட்டதை நான் எப்படி வந்து நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2-3 நாட்களுக்கு முன்பாக வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பல நாட்களாக வழக்கில் இருந்த ஒரு கேஸ் வந்து வேர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை மற்ற சபைகள் நடத்துகின்ற பள்ளிகளிலே பணிபுரிகின்ற ஃபாதர்ஸு, அப்புறமா சிஸ்டர்ஸ், ரிலீஜியஸ், இவங்கெல்லாம் வந்து டேக்ஸ் கட்டுறதில்ல அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2012 ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க. அது வந்து மற்றவர்கள்லாம் டேக்ஸ் கட்டும்போது குருக்களும் கன்னியர்களும் மட்டும் ஏன் கட்டுவதில்லை அப்படி என்று. அப்போ குருக்கள் கன்னியர் சார்பில் வந்து சொல்லும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து சம்பளம் அரசாங்கத்துக்கிட்டேருந்து நாங்கள் வாங்கினாலும் கூட நாங்கள் அதை உடனே வந்து மறை மாவட்டத்துக்கோ இல்லைன்னா சபை தலைமைக்கோ அமைச்சிடுறோம், அதை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்கள் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து உண்மை. ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பிடி அசிஸ்டண்ட்டு 85,000 90,000 1 lakh வாங்குறாங்க அப்படின்னாலும் கூட அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து உடனடியாக அது வந்து அவங்களுடைய எக்கானமர் காங்கிரிகேஷன் எக்கானமருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அது போயிடும். அவங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு சிஸ்டருக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் இதுதான் அவங்களுக்கு வந்து மாத செலவுக்குன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு செலவு. மீதி எல்லாமே வந்து சபைக்கு போயிடும். இதை வந்து இவங்க சொன்னாங்க, சொல்லிவிட்டு நாங்கள் வந்து டேக்ஸ் கட்ட மாட்டோம், ஏன்னா வந்து நாங்கள் அதை பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லி. பட் ஆர்கியூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் கொடுத்த ஒரு தீர்ப்பு, அந்த கொடுத்த தீர்ப்பில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அரசாங்கம் கொடுக்குற பணம் முதல்ல உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டு அதன் பிறகு தானே வந்து அது உங்கள் சபைக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. நீங்கள் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாலும் சரி, ரிலீஜியஸ் கொடுத்தாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது மற்ற அக்கௌண்ட்டுக்கு போகுது, நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, வேணா மறுபடியும் அப்பீல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்பது தெரில. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கடவுள் கொடுக்கின்ற நேரம், கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், அவர் கொடுத்துருக்கின்ற செல்வம் எல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் ஏற்கனவே வந்து விழுந்துடுச்சு. அதுக்கு வந்து நாம் தான் அக்கௌண்டபிள். நாம் வந்து அது பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி திரும்ப வந்து கொடுக்கின்றோம் என்கின்ற கேள்வியை, அக்கௌண்டபிலிட்டி, அதை வந்து இங்கே ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குறார். இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் இறைவாக்கினரை வாழ்விக்கின்றார். இந்த கைம்பெண்ணை பார்க்கும் பொழுது தான் செலுத்த வேண்டிய காணிக்கை, தான் செலுத்த வேண்டிய வரியை வந்து அவர் வந்து கொடுக்கின்றார். ஆனால் தாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்கள் வந்து சிறப்பாக செய்கின்றார்கள். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற பணமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், உங்களுடைய நேரமாக இருக்கலாம், உங்களுடைய புன்சிரிப்பாக கூட இருக்கலாம். இதை வந்து எப்படி நாம் வந்து இந்த உலகிற்கு கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு கடமை உணர்வை சிந்தித்து பார்க்க நமக்கு வந்து இது அழைப்பு விடுக்கின்றது. அக்கௌண்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அக்கௌண்டபிலிட்டி, யாரிடம் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோ அவரிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படும். அதனால் வந்து அவனோட நான் சிறந்தவனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உங்களிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படும். இயற்கையிலேயே பலரும் பல விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு சில விஷயம்லாம் மற்றவங்க வந்து போராடி போராடி பெற்றதெல்லாம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் கடவுளுக்கு மீண்டுமாக சமூகத்திற்கு செய்ய அழைக்கப்படுகின்றீர்கள். நான் காணிக்கை அப்படின்னு சொல்லும்போது நான் காணிக்கை பற்றி மட்டும் பேசலை. காணிக்கையும் சரி, நம்மளுடைய இரக்க செயல்கள், சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ், இந்த ரெண்டுமே சேர்ந்து போகணும். கோயிலுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, அதே போல் எத்தனை பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சமூகத்தில் நலிஞ்சவர்களுக்காக செய்கிறீர்கள் என்பது. ஸோ அக்கௌண்டபிலிட்டி ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். மூன்றாவதாக இறுதியாக பார்க்கும் பொழுது பர்சன்டேஜ் அப்படி என்கின்ற ஒரு கான்செப்டை வந்து ஆண்டவர் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஏறக்குறைய 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஏறக்குறைய 6.5 crores ஒர்த்து மண்டபம் வந்து நான் கட்டுறதுக்கு அதை ப்ளூ பிரிண்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் அங்கே லோக்கல் கவுன்சிலரை நான் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு கார்ப்பரேஷன் அப்ரூவல் வேணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது எல்லா ஃபைல்லாம் ரெடி பண்ணி இவ்வளோ பெரிய பேப்பர்ஸ் பண்டல் எல்லாம் ஃபைலெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போகிறேன். அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி வந்து, ஃபாதர் ப்ராஜெக்டோடைய ஒர்த் எவ்வளோ ஃபாதர் அப்படி தான் கேட்டார். அந்த சமயத்தில் எனக்கு புரியல, ஆனால் நான் குறைச்சி தான் சொன்னேன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் என்ன ஒரு இன்ட்யூஷன் எனக்கு வந்துச்சுன்னு தெரியல, பாதி தான் குறைச்சி தான் சொன்னேன். நான் 2.5 crores அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. 1 மாதம் கழிச்சு அவர் செக்ரட்டரி அனுப்புகிறார், 2% கொடுக்கணும் என்டையர் ப்ராஜெக்டில் கமிஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ பர்சன்டேஜ், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பர்சன்டேஜ் இல்லாமல் எந்த வேலைகளுமே நடக்காது. அது ரோடு போடுறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு பைப் வாங்க கனெக்ஷன் வாங்கறதா இருந்தாலும் சரி, அது வந்து வேறு ஒரு டாபிக். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெண் பர்சன்டேஜ் 100% ஷீ இஸ் கிவிங். இங்கே ஃபஸ்ட்டுலையும் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கைக்குன்னு வச்சுருக்கிற அந்த கொஞ்சோண்டு மாவு, என்கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு எண்ணெய், அங்கங்கே பாட்டிலில் சின்ன சின்ன ட்ராப்ஸ் மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதையும் நான் வந்து
இறைவாக்கினருக்காக நான் கொடுக்குறேன். இங்கே வந்து இந்த பெண் 60ல் 1% தான் நான் கொடுக்குறேன், அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது. பட் ஐ ஹவ் கிவன் என்டையர்லி 100% கொடுத்துருக்கேன். நாம் எத்தனை பர்சன்டேஜ் அன்பார்ந்தவர்கள் இறைவனுக்கு கொடுக்கின்றோம்? இந்த எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறோன்றது வந்து உங்களுடைய தாராள மனசை பொறுத்தது, அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து இம்ப்ளாய்டு என்ன மெசேஜ் வந்து ஆண்டவர் இங்கே கொடுக்குறாருன்னா, நீ எந்த அளவுக்கு கடவுளை நம்புறியோ அந்த அளவுக்கு நீ மற்றவர்களுக்கு கொடுப்ப. அதுதான் இறைவன் என்னை பார்த்து கொள்வார், நான் அவரை நம்புகின்றேன், நான் அவரை சார்ந்திருக்கின்றேன், என்னுடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்வார் என்கின்ற ஆழமான நம்பிக்கை உனக்கு இருந்தால்தான் உன்னிடம் இருக்கின்ற பணத்தை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு உனக்கு மனசு வரும். அதனால் இறை நம்பிக்கையும் தாராள மனசையும் பிரித்து பார்க்கவே முடியாது. அப்போ வந்து எனக்கு வந்து இறை நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படி என்பதற்கு உங்களுக்கு ஒரு அளவுகோல் வேணும்னா இதை வச்சுங்க. நான் எவ்வளவு மற்றவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேனோ அந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து இறை நம்பிக்கை இருக்கின்றது என்று சொல்லி அர்த்தம். நான் முழுமையாக எல்லாவற்றையும் கொடுக்கின்றேன் என்று சொன்னால் முழுமையாக நான் இறைவனை சார்ந்து வாழுகின்றேன் என்று சொல்லி அர்த்தம் இல்லை. எனக்கு வந்து என்னுடைய பணம் எனக்கு முக்கியம், நான் அதை தான் நம்பி இருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் இறை நம்பிக்கை நம்மிடம் இல்லை என்று சொல்லி அர்த்தம். ஆகையினால்தான் உங்களுடைய செல்வம் எங்கே இருக்கின்றதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்குன்னு சொல்கிறார். அதே மாதிரி தலைவர்களிடம் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவிடம் தஞ்சம் புகுவதே நலம். ஒருவன் உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைந்தால். இதெல்லாம் என்ன அர்த்தம்? டோட்டல் டிபெண்டன்ஸ் அப்பான் காட். இறைவனை வந்து முழுமையாக நம்பணும் என்பது. இங்கே அந்த கைம்பெண் நான் நம்புகின்ற யாவே என்னுடைய தேவைகளை பார்த்து கொள்வார் என்று நம்புகின்றார். இங்கே வாழும் கடவுள் மீது ஆணை, அவர் என்னை வாழ்விப்பார் அப்படி என்று சொல்லி நம்புகின்றார். அப்போ நான் எவ்வளவு மற்றவர்களுக்கு கொடுக்கின்றேன் என்பதற்கு முன்பாக நான் இறைவனை எந்த அளவிற்கு நம்புகின்றேன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதும் அதிகமாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் நல்ல ஒரு செய்தியை நமக்கு தந்திருக்கின்றார். விதவைகளை பார்ப்பது, சிங்கிள் பேரண்ட்ஸ், ஆண் துணை இல்லாமல் வாழுகின்ற பெண்களுடைய நிலையை நாம் எப்படி நோக்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையை இறைவன் இன்றைக்கு நற்செய்தி மூலமாக நமக்கு சொல்ல விரும்புகின்றார். நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்கின்ற செய்தியும் வழங்குகின்றார். எவ்வளவு நாம் கொடுக்கின்றோம் என்பதற்கு மேலாக இறைவனை நான் எந்த அளவுக்கு நம்புகின்றேன் என்பதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய தாராள மனது அமையும் என்கின்ற ஒரு செய்தியும் இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். நாம் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவி
மன்றாட்டுகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம் அன்பு தந்தையாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தவும், பணிவாழ்வே திரு அவையின் மையம் என்னும் மனநிலை திரு அவையில் மலரவும் உம் ஆவியாரின் கொடைகளை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை நீதியுடன் வழிநடத்தும் வெற்றி வேந்தனே, இன்றைய சமூகத்தில் காணப்படும் வேறுபாடுகள் நீங்கி கடின உழைப்பின் மூலம் எங்கள் குடும்பங்களின் வாழ்வு மலரவும், எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்லவராய் வாழ்ந்து உமக்குரியவர்களாக தேர்ந்து கொள்ளப்படவும், உம் பணியாளராக வாழவும் வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். பாவிகள் அழிவது உம் விருப்பம் அன்று, மாறாக அவர்கள் மனம் திரும்ப என்னிடம் வர வேண்டும் என்ற இறைவா, நாங்கள் நீர் கொடுத்த தூய்மை என்னும் மேன்மையை இழந்து பாவத்தில் மூழ்கி உம் அருளை இழந்து இருக்கின்றோம். மீண்டும் உம் உடன்படிக்கையை புதுப்பித்து என்றும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ உம் ஆவியின் கனிகளால் நிரப்பி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேரின்ப வீட்டில் எங்களுக்கு இடம் தரும் எம் அன்பு இறைவா, மரணத் தருவாயில் உள்ள துன்புறும் அன்பர்கள் அனைவரும் இறைமகன் இயேசுவின் நிலையான அமைதியையும் பேரின்ப வீட்டின் இன்பத்தையும் முழுமையாக பெற்றிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே இறைவா, ஆலயத்தின் பயன்பாட்டிற்காக அருகில் உள்ள நிலத்தை நாங்கள் வாங்க முயற்சிக்கும் போது உங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் தேடுகிறோம். இந்த நிலம் உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளும் இடமாக மாறட்டும். இங்கு வாழும் அனைவருக்கும் அமைதி மற்றும் ஆறுதல் கிடைக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போம். இறைவனுடைய இரக்கத்தை இறைஞ்சுகின்ற இந்த மாதத்திலே நம்முடைய பங்கிற்காக உழைத்து மறித்த அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூறுவோம். குறிப்பாக அருட்தந்தை பிஜே குரியன், ஃபாதர் தேவசியா, ஃபாதர் ஜோஸ் மங்காட் மற்றும் அவரோடு இணைந்து உழைத்து மறித்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்திரிகிற ஸ்தலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூறுவோம். மன்றாடுவோமாக. எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் நிறைவேற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
பாடல் இறைவா உனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் என்று காய்ந்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் தந்தையாக இவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பார்ந்த ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடியார் வரைத்து பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின்
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித அன்னை தெரேசா, இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் வெள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் என் ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடல் திரு இரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வதாக.
மன்றாடுவோமாக. அன்பார்ந்த ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. புனித லூர்து அன்னையே, புனித சூசேப்பரே, புனித அந்தோனியாரே, புனித தேவசகாயம் பிள்ளையே, எங்கள் பாதுகாவலியாம் அன்னை தெரேசாவே, சகல புனிதர்களே, புனிதையர்களே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.